ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை காலை எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திர சொற்களை உடனடியாக உங்களுடைய கைகள் உள்ளங்கைகளை பார்த்துட்டு நீங்க வெறும் மூன்று முறை சொல்லிவிடுங்கள். இந்த நாளை காலை எழுந்தவுடனே இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும். முக்கியமா சொல்ல போனா இந்த ஒரு மந்திர சொல்லை நாளைக்கு காலையில எழுந்துச்சு அதிகாலையில நீங்க சொல்வது மூலியமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வர்ற ஒவ்வொரு துன்பங்கள்ல இருந்தும் சரி, உங்களுக்கு விடிவு காலம் என்பது பிறக்குங்க. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இது வரைக்கும் மனசுக்குள்ள போட்டு புழம்பி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில நீக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மந்திர சொல்ல வெறும் 3 முறை நீங்க சொல்வது மூலயமா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். நீங்க இது நாள் வரைக்குமே கடவுள் மேல பெருசா பக்தி இல்லாம இருந்திருக்கலாம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு நாள், அதாவது ரொம்ப எளிமையா நாளைக்கு இந்த ஒரு நாள்ல இல்ல நாளைக்குன்றது கட்டாயம் கிடையாதுங்க. இதை நீங்க சரியா என்னைக்கு ஆனாலும் ஆரம்பிக்கலாம். இதை சரியானா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க செய்யணுங்க. அதாவது சாமி நான் நீங்க ஆரம்பிச்ச சாமி கரெக்டா சொல்லணும்னா இந்த வருஷத்தினுடைய முதல் நாள்ல இதை நான் சொல்றேன் சாமி, இதை நான் எத்தனை நாள் வரைக்கும் சொல்லணும் சாமின்ற கேள்வி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சரியா ஒரு மண்டலம் சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு எடுத்து கூட சொல்லிக்கலாம், தப்புகள் கிடையாது. ஆனா குறைஞ்சது 21 நாளாவது நீங்க சொல்லுங்க, சரிங்களா? குறைஞ்சது 21 நாளாவது இந்த ஒரு மந்திர சொற்களை நீங்க சொல்லி பாருங்க. காலை எழுந்த உடனே அதிகாலை எத்தனை மணி சரியா சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்துல ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விரிவிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல இன்னைக்கு ஆரம்பிக்கும், ஒரு சில நாட்கள் 4 மணிக்கு ஆரம்பிக்கும், ஒரு சில 4:10, 4:05, 4:08 அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்க சரியா சொல்லணும்னா 4:30ல இருந்து ஒரு 5:30க்குள்ள 1 மணி நேரம், இந்த கேப்ல இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க எப்போதாவது எழுந்து ஒரு முழு மனசோட இதை நீங்க சொல்வதற்கு முன்பு குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை நீங்க செய்ய போறீங்க, இது இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ற போது உங்களுடைய மனசுல அந்த கடவுளுடைய சிந்தனைகளும் அந்த கடவுளுடைய பக்தியும் இருந்தால் மட்டுமே போதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செய்யலாம், சொல்லலாம். இதை இவங்க தான் செய்யணும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு யாரும் தடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு நபரும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க, சரிங்களா? உங்களுடைய மனசுக்கு இது சரின்னு படுதா செஞ்சு பாருங்க. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு மந்திர சொற்களாக, அந்த கடவுளுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திர சொற்களாக அமையும். முக்கியமா இந்த ஒரு மந்திர சொல் நாளைக்கு காலையில் எழுந்தோடனே சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு சொல்லலாம், இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு சொல்லலாம், இல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கூட நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த தெய்வத்தை வச்சுதாங்க சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு நபராலும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைங்க, சரிங்களா? இதை நீங்க முழு மனசோட அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைச்சு சொல்லுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சொற்களை நான் சொல்றேன். இதை விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இதை சொல்லலாங்க. இவங்க தான் சொல்லணும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. அனைவருமே இதை சொல்லலாம். இதை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, எந்த ஒரு தடைகளும் கிடையாது. ஏன்னா இதை சொல்ல போறது நிம்மதியான தூக்கத்துக்கு பிறகு, அதாவது இரவு நேரத்துல நீங்க நிம்மதியா தூங்கிடுவீங்க. தூங்கி காலை எழுந்துச்சுனே சொல்ல போறீங்க. இதை நீங்க சொல்வதற்கு முன்னாடி எந்த ஒரு தப்புகளும் செஞ்சிருக்க மாட்டீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க இரவு தூங்கிருக்கீங்க, காலை எழுந்துச்சுனே சொல்றீங்க அப்படின்ற போது எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடைகளும் கிடையாது. நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு இதை சொல்ல வைக்கலாம், சரிங்களா? சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் நாளைக்கு ஆரம்பிச்சு சரி 21 நாள் வரைக்கும் சொல்லலாம். அப்படி இல்லைங்க என்னால முடியல அப்படின்ற போது நாளைக்கு மட்டுமாவது சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஏன்னா நாளைக்குங்கிறது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கை இது இன்னைக்கே சொல்ல முடியாது, சில நாட்கள் கழிச்சு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் என்னைக்கோ அன்னைக்கெல்லாம் சொல்லாங்க. காலை எழுந்துச்சுன்னு சொல்லுங்க. தொடர்ச்சி 21 நாள் செய்வது ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் அதிகாலையில நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அந்த தெய்வத்தை அழைக்கிறீங்க, புரியுதுங்களா? உங்களுடைய வீட்டுக்கு அந்த தெய்வத்தை அழைக்கிறீங்க, செல்வத்தை தாங்கன்னு கேட்குறீங்க. நீங்க மனசுல இருந்து கேட்கும் போது அந்த கடவுளே மனம் உருகி தினமும் நீங்க அவங்களை பிரார்த்திக்கும் போது அவருடைய மனசுல இருந்து அந்த ஒரு விஷயம் என்பது மாறும். முடிஞ்சா இதை உங்களுடைய உள்ளங்கையில பார்த்து சொல்லுங்க, புரியுதுங்களா? உங்களுடைய உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இந்த உள்ளங்கை பார்த்து சொல்லக்கூடிய மந்திர சொல் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையில முப்பெரும் தெய்வங்கள் குடியிருக்கிறாங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்முடைய கடவுள்கள் அப்பத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது, சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்பதை நானும் சொல்றேன். விருப்பப்படுறவங்க இந்த காலையிலும் சொல்லியும் சொல்லுங்க, தப்புகள் கிடையாது. சரி, அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும்
நம்முடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இந்த ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்தோடனே யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் விருப்பப்படுறாங்கன்னா அவங்களையும் சொல்லுங்க, தப்புகள் கிடையாது. எல்லாரையும் சொல்வது மூலியமா நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மந்திரம். சரி, மொத்தம் நம்ம எத்தனை டைம் சொல்லிக்கோம்னா, காலையில் எழுந்து உள்ளங்கையை பார்த்து 3 முறை சொல்லிக்கோம். முதல் தடவை நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் நுனிகளை பார்த்து சொல்லணும், விரல் நுனிகளை பார்த்து சொல்லணும். 2வது முறை சொல்லும் போது உங்களுடைய நடு பகுதி, அதாவது உங்களுடைய விரலையும் உங்களுடைய கையையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சொல்லுங்க. கடைசியானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்பட்ட தட்டத்துல அந்த இடத்துல நீங்க சொல்லணும். ஏன்னா இது மூப்பெரும் தெய்வங்கள் இந்த 3 இடத்துலயும் குடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது இந்த மாதிரி செய்வது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை சொல் இதுதான். நான் சொல்றேன், பின்னாடியே சொல்லலாம் சொல்லுங்க. இல்லை நீங்க காலையில் எழுந்துச்சுதான் சொல்ல போறீங்கன்னா அப்ப கூட சொல்லிக்கோங்க, தப்புகள் கிடையாது. அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன் பாத்தீங்களா. வெறும் ஒரு சொல் மந்திரம் தான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இதை நீங்க சொல்லும் போது உங்களுடைய உதடுகள், அதுக்கப்புறம் உங்களுடைய நாக்குகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் போது அது வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும், அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. அம் பகவ அப்படி நீங்க சொல்லும் போது உங்களுடைய பல்களும் சரி அனைத்தும் சரி ஒன்றிணைந்து இருக்கப்படும். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை காலை எழுந்தோடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க முழு மனசோட சொல்லி பாருங்க. உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தரித்திரங்கள், பீடைகள், கஷ்டங்கள் இருந்து முழுவதுமான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மந்திர சொற்களை நீங்க மட்டும் சொல்லணும்னு நினைக்காம உங்களுடைய சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் பகிருங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர்களும் இதை செய்யும் பொழுது அவர்களுடைய கஷ்டங்களும் நீங்கும். பாத்தீங்களா, அது உங்களாலதான் நடக்குது, ஆனா அவங்களுக்கும் நல்லது நடக்கு. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு புண்ணியமும் வந்து சேரும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குப்பா, எனக்கு தேவைன்னு எனக்கு கிடைச்சிருச்சுப்பா, இதுக்கு மேல என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா புண்ணியம் சேர்ந்தது இல்லைங்க. புண்ணியம் இல்லாம வாழ்க்கையில என்ன செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அதனால புண்ணியத்துக்காகவாவது இந்த ஒரு விஷயத்த பல நபர்களுக்கு பயிருங்கள், தப்பு கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு சொல்லுவதுங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையுமே நீக்கக்கூடியதா ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால எவ்வித பயமோ இல்ல தயக்கமோ இல்லாமல் சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பப்படுறவங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இது போல் ஒரு நாள் இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும், அதில் டவுட்டே இல்லைங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.